கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. நான் வெட்கப்பட்டு போய்விட்டேனே என்று வருத்தப்பட்டு கண்ணீரோடு கலங்கி போயிருக்கலாம். மனிதர்களை நம்பி நம்பி வெட்கப்பட்டு போயிருக்கலாம். யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி உதவி செய்வேன் என்று கூறிய நண்பர்கள் கூட என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். மனிதர்களை நம்பி மோசம் போய்விட்டேனே என்று வெட்கப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். உள்ளத்தில் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்கள் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் வரும்போது நம் உள்ளம் சோர்ந்து போய்விடும். நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று உள்ளத்தில் நினைப்பது உண்டு. கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறும். கர்த்தரை நம்பிதானே இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன், அவரை நம்பிதானே என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் செய்தேன் என்று நாம் யோசிக்கலாம். மற்றவர்கள் என்னை அற்பமாய் பார்த்து கேலி பண்ணும் நிலைமை வந்து விடுமோ என்று ஆத்துமா சோர்ந்து போய் உள்ளத்தில் கவலைப்பட்டு கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் கூறுகிறது. வேதத்திலே யோவேல் 2 அதிகாரம் 27 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்களாய் வாழ்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வழியில் அவரை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் 2 மடங்கு பலன் நம்மை தேடி வரும். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக தேவன் நம்மை 2 ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது உண்மையானால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய சொந்த ஜனங்களாய் வாழ்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெட்கத்தை தேவன் மாற்றுவார். அந்த வெட்கத்துக்கு பதிலாக 2 பலனை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் அவருடைய ஜனங்கள், அவருடைய பரிசுத்த ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படும்படியான சூழ்நிலையை தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் 10 அதிகாரம் 11 வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதாகமும் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அவர் நம்மை வெட்கப்பட ஒருபோதும் விடமாட்டார். நம்மை நேர்த்தியாக நடத்துவார். வெட்கப்படுவது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது இயேசு கிறிஸ்து நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவார். அவர் அற்புதத்தின் தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசிப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நம்மை அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது கர்த்தரை விட்டு நாம் விலகுகிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேதாகம வசனங்களுக்கு விட்டு நாம் விலகும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வருகிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல்
கர்த்தரை விட்டு விலகும்போது, அவருடைய சமூகத்தை விட்டு விலகும்போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, அவமானப்படும்படியான சூழ்நிலைகள் வருகிறது. நாம் எப்பொழுது மனம் திரும்பி கர்த்தருடைய பாதபடியில் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, நாம் செய்வதெல்லாம் தவறு என்று ஒப்புக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறுகிறோமோ, அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வெட்கங்கள் எல்லாம் துடைக்கப்படும். நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தையான பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நாம் விலகுவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டாம். அவருடைய சமூகத்திற்கு விலகி நாம் செல்ல வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்திய வேதாகமத்திற்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நம்மை தலைநிமிரச் செய்வார், நம்மை பெருமைப்படுத்துவார், அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய சுய சித்தத்தை வெறுத்து தேவனுக்கு எது பிரியம், கர்த்தருடைய சித்தம் எது என்று அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரங்களில் நாம் அடங்கியிருப்போம். அப்பொழுது தேவன் ஏற்ற நேரத்தில் அவருடைய வேலை வரும்போது நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படுவது போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். அவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். நித்திய மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டத்தனான பலன் நமக்கு கொடுப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். எதையெல்லாம் இழந்தீர்களோ, சமாதானத்தை இழந்தீர்களோ, சந்தோஷத்தை இழந்தீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு 2 மடங்காக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படிவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் கொடுத்து தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்மை நாமே கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நடத்து எங்களை ஜீவனோடு சுகத்தோடு தங்க பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நேர்த்தியாய் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரே பாதுகாப்பு. உம்முடைய இரத்தம் அவர்களை சுற்றிலும் சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும். வேலையெடுத்து பாதுகாத்து கொள்வீராக. நீரே அவர்களோடு தங்கியிருங்க. எங்கு சென்றாலும் வந்தாலும் உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். குடும்பத்தில் எந்தவித குறைவுகளும் வராதபடிக்கு எல்லாம் நிறைவாய் மாறட்டும். என் தேவநீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவன் உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. ஒவ்வொரு நாளும் நீரே கூடவே இருந்து பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்துவீராக. என்ன தேவைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் என் தேவநீர் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் பெருக கிடவது. என் தேவன் தாமே நீர் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.